இங்க ஜாக்குங்கிற ஒருத்தன் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது அவனோட ஃப்ரெண்டு ஒரு அழகான பொண்ணை கூட்டிக்கிட்டு கார்ல போறத பார்த்ததும் ஜாக்குக்கு அதை பார்த்து கொஞ்சம் பொறாம வந்துருச்சு. எனக்கும் ஒரு கார் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறான். ஆனா ஜாக்கு கிட்ட அவ்வளவு பணம் இருக்காது. கார் வாங்குறத கனவுல கூட நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு ஏழையா இருப்பான். அவன் பழைய கார்களை உடைச்சு பிரிச்சு போடுற ஒரு ஷெட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். ஆனாலும் அங்க கிடைக்கிற பழைய கார்களோட ஸ்பேர் பார்ட்ஸை எடுத்து ஒண்ணு சேர்த்து அவனுக்காக ஒரு ட்ரக்கை ரெடி பண்றான். அதுக்குள்ள என்ஜின் கூட இருக்காது. சும்மா அதுல ஏறி உட்காந்துட்டு ஹைவேல ஓட்ட மாதிரி என்ஜாய் பண்ணுவான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவனோட ஓனர் ஒரு பழைய காரை கொண்டு வர்றாரு. அதோட இன்ஜின் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கிறத பார்த்துட்டு சந்தோஷத்துல துள்ளி குதிக்கான். அப்போ திடீர்னு வெளியே ஒரு நாய் குறைக்கிற சத்தம் கேக்குது. ஜாக் வெளியே போய் பார்க்கும்போது அங்க இருந்த ஒரு கார்ல பெரிய ஓட்டை இருக்குது. அடுத்த நாள் மார்னிங் அவன் ஸ்கூல் போற வழியில அங்க இருந்த நிறைய கார்கள்ல ஃபியூயல் டேங்க் திருடப்பட்டிருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் தான் ஏதோ தப்பு நடக்குதுன்னு அவனுக்கு புரியுது. அன்னைக்கு நைட்டு திடீர்னு பழைய பொருள் கடன்ல இருந்து வித்தியாசமான சத்தங்கள் வர ஆரம்பிக்குது. ஜாக் உடனே ஒரு வெப்பனை எடுத்துட்டு அமைதியா அங்க இருந்து அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி வர்றான். அப்போ அங்க இருந்த ஆயில் ட்ரம்ஸ் பின்னாடி ஏதோ ஒரு கருப்பு உருவம் போறத பார்க்கறான். அவன் கையில இருந்த வெப்பனை ஆயில் ட்ரம்ஸ் மேல தூக்கி படுதும் அந்த ட்ரம்ஸ் எல்லாம் சடனா சிதற ஆரம்பிக்குது. ஜாக் உடனே பயத்துல அலறி அடிச்சுட்டு ஓடி அந்த ஷெட்டுக்குள்ள போயிட்டு டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டான். அப்போ ஆக்டோபஸ் மாதிரி ஒரு கிரியேச்சர் ஒரு சின்ன இடத்துக்குள்ள போய் மாட்டிக்குது. அதை பார்த்த ஜாக் வேகமா ஓடி போய் அது இருந்த இடத்தோட டோரை ஒரு இரும்பு ராடால க்ளோஸ் பண்ணிட்டு அந்த கிரியேச்சர் வெளியே வராத மாதிரி அதுக்கு மேல ஒரு கேபினட்டையும் தூக்கி போடுறான். உடனே போயிட்டு போலீஸை கூப்பிட்டுட்டு வர்றான். அவங்க மெல்ல அந்த டோரை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ள எதுவுமே இருக்காது. ஜாக் உடனே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றான். ஆனா போலீஸ் அவன் சும்மா உளறான்னு நினைச்சிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அப்பதான் ஜாக்குக்கு அந்த கிரியேச்சருக்கு ஆயில் பிடிக்குங்கிற விஷயம் தெரியுது. அதனால அடுத்த நாள் அவன் ஒரு ஹைட்ராலிக் பிரஸ் கீழே நிறைய ஆயில் பேரலை வச்சுட்டு அந்த கிரியேச்சருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த கிரியேச்சரும் அங்க வந்துருது. ஆனா அந்த கிரியேச்சர் பாக்குறதுக்கு பயங்கரமா இல்லாம ரொம்ப கியூட்டா இருக்கிற மாதிரி இருக்குது. அது ஒரு பேரல் ஆயிலை எடுத்து அப்படியே மில்க் ஷேக்க குடிக்கிற மாதிரி குடிக்குது. ஜாக் அதை ஆர்வத்தோட பார்த்துட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அந்த கிரியேச்சர் பயங்கரமா அவனை நோக்கி கர்ஜிக்குது. ஜாக் பயத்துல ரிமோட்டை கீழே போட்டதும் அந்த ஹைட்ராலிக் பிரஸ் ரன் ஆக ஆரம்பிக்குது. அவன் அதை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றான். ஆனா ஸ்டாப் ஆக மாட்டேங்குது. அதுல அந்த கிரியேச்சர் மாட்டி நசுங்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஜாக் அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து அந்த கிரியேச்சரை காப்பாத்திடுறான். அந்த கிரியேச்சர் உடனே கோபத்துல ஜாக்க அப்படியே தூக்கி பயங்கரமா கர்ஜிக்குது. அப்போ அந்த ஹைட்ராலிக் பிரஸ்ல ஆயில் ட்ரம் நசுங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஜாக் தான் கஷ்டப்பட்டு அதோட உயிரை காப்பாத்தி இருக்கிறாங்கிறத உணருது.